ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணுற ஹெட்செட் என்னெல்லாம் இருக்குன்றத உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதோட ரிவ்யூவுமே நான் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஹெட்செட்ஸோட ரிவ்யூ நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற ஹெட்செட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சோனிலிருந்து WIC200ன்ற இந்த நெக் பேண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட பர்சனல் யூஸ், நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறது சாம்சங்கில் இருக்கிற பட்ஸ் 2 ப்ரோ. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நம்ம இயரில் ஆல்ரெடி மாட்டிட்டு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் வாய்ஸ் எல்லாமே. அண்ட் ரீசெண்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண மிவிலிருந்து இந்த சூப்பர் பார்ட்ஸ் இமர்சிவ் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டாக தான் நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டிருப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது என்னுடைய சோனியில் இருக்கிற WIC200ன்ற இந்த நெக் பேண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எத்தனை பேர் இந்த மாடல் கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீன்றதை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நான் என்னோட ரிவ்யூவை தரேன், என்னோட பர்சனல் ரிவ்யூவை. நீங்களுமே யூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு தோன்ற ரிவ்யூவை நீங்கள் மறக்காமல் அதே கீழே கமெண்ட்டில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்செட்டை, இந்த சோனியோட ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பர்பஸ்க்காகன்னு என்ன கேட்டிங்கன்னு. ஸோ பர்பஸை பேஸ் பண்ணி நம்ம போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் இதோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு மூவிலாம் பார்க்காம ஏதாச்சும் ஒரு ஷோ பார்க்குறீங்க. இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் பார்க்குறீங்க, மியூசிக் ரிலேட்டடாக இல்லாமல், இல்லை மூவி ரிலேட்டடாக அந்த மாதிரி ரிலேட்டடாக இல்லாமல் பிளைனான ஒரு கண்டென்ட்டை பார்க்குறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு 2 பேருக்குள்ள நடக்கிற இன்டர்வியூஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை பார்க்குறீங்கன்னா அந்த டைமில் இது செம்ம ஒரு ஒர்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நான் இதை வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, என்னோட எடிட் பண்ணுறப்போ இந்த சோனி WIC200 இந்த ஹெட்செட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் எடிட் பண்ணுறப்போ. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வாய்ஸ் எல்லாமே கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சோனியோட ப்ராடக்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாமே செம்மையாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு பேஸு அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே அந்த அளவுக்கு இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வெறும் நார்மலாக ஹியர் பண்ணுவீங்க அப்படின்ற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட்செட் பயங்கரமாக சூட் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பயங்கர ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஹெட்செட் தான் ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பேக்கப் இருக்கும். பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, நான் ரெகுலராக வந்து இதை வந்து எடிட் பண்ணுறப்ப மட்டும் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் எடுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் பார்க்குறேன்னா அப்போ யூஸ் பண்ணுவேன், திரும்ப எடுத்து வச்சிருவேன். இந்த மாதிரி இருக்கிறப்போ எனக்கு தாராளமாக ஒரு 1 வீக் அந்த மாதிரி கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது அந்தந்த டைமில் பார்த்துட்டு அப்படியே எடுத்து வச்சிருவேன். கண்டினியூஸ் யூசேஜ் நான் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப எனக்கு 1 வீக் 10 டேஸ் கூட அப்படியே இருக்கும் பேட்டரி. ஐடியில் இருக்கிறப்ப பேட்டரி எதுவும் ரெடியூஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த சோனியோட ஹெட்செட் பொறுத்த வரைக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறதுனால டெஃபினட்டாக இது வந்து வேற லெவலில் ஒரு ஒர்த்தான ஒரு பர்ச்சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஆனால் இப்போ கரண்ட்டாக அது அவைலபிள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட், அமேசான் எதுலேயும் அவைலபிள் இல்லை. பட் இது வந்து சோனி கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணதில் ஒரு வேற லெவலில் ஒரு ஹெட்செட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பர்பஸ் வச்சு நீங்கள் பார்க்குறப்போ டெஃபினட்டாக இது வந்து ஒரு வேற லெவல் ஹெட்செட். இன்னுமே எனக்கு தெரிஞ்சு பல வருஷத்துக்கு இது தாங்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது என்ன கேட்டிங்கன்னா, இதை வாங்கி எப்படி சாலிடாக ஒரு 3 இயர்ஸ் மேலேயாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன் மினிமம். நான் சொல்கிறது பயங்கர ஒரு ஒர்த்தான ஒரு ஹெட்செட் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலில் இருக்கும் இந்த ஹெட்செட். இந்த ஹெட்செட்டுக்கு என்னோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 5க்கு என்னோட பர்பஸ்க்கு கண்டிப்பாக 5 out of 5 தருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ நீங்கள் காலும் பேசிக்கலாம், மைக்கும் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து வெறும் கண்டென்ட்ஸ் பார்ப்பீங்க, அப்படி இல்லைனா எடிட் பண்ணுறதுக்கு வாய்ஸ் மட்டும் ஹியர் பண்ணுற மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஹெட்செட் வேறு லெவலில் ஒரு ஒர்த்தான ஹெட்செட் ஃப்ரெண்ட்ஸ். சோனி இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷம் கூட ஓட்டான்னு நினைக்கிறேன் இந்த ஹெட்செட்டை வச்சு. நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட மொபைல் ஹை அண்ட் டிவைஸ் S23 அல்ட்ரா யூஸ் பண்ணுறப்போ டெஃபினட்டாக நினச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈகோ சிஸ்டம்லாம் ஃப்ரேம் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு சாம்சங்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா பட்ஸ் 2 ப்ரோ ஆகட்டும், சாம்சங் மொபைல், சாம்சங் டிவி, சாம்சங் ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரியான ஒரு ஈகோ சிஸ்டம்லாம் பில்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ எனக்கு சாம்சங்கோட பட்ஸ் 2 ப்ரோ வாங்கியே ஆகணுன்ற ஒரு மைண்டில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால ஏன்னா சாம்சங் டிவைஸ் வச்சுக்கிட்டு இருக்கப்போ நான் ஷார்ட்ஸ்லையுமே சொல்லியிருப்பேன் அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் சாம்சங் டிவைஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்க மட்டும் இந்த ஹெட்செட்டை கன்சிடர் பண்ணுங்கட்டு. ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் அந்த ஆப்பில் இருந்து ஸோ அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். இது நான் வாங்கினப்போ ஆஃபர் டைமில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங்கோட பட்ஸ் 2 ப்ரோ. அண்ட் இந்த பட்ஸ் 2 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, எதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன்னா, இதுதான் என்னோட ப்ரைமரி ஹெட்ஃபோனாக நான் யூஸ் பண்ணுறது. இப்போ சாங்ஸ் கேட்குறதாகட்டும், மூவிஸ் பார்க்குறதாகட்டும், அதோ வீடியோ கண்டென்ட் எடுக்கிறப்போ அதில் இந்த சாம்சங்கோட ஆடியோ யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் மைக் ரெக்கார்ட் பண்ணுறது ஆகட்டும், எல்லா பர்பஸ்க்குமே பார்த்தீங்கன்னா என்னுடைய சாம்சங் பட்ஸ் 2 ப்ரோ தான் நான் இப்போ வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயமா நான் பார்க்குறது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டோட குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். சவுண்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு டாப் நாச்சாக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி 5க்கு 5 out of 5 தருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான்
மீன்ஸ் நான் யூஸ் பண்ண ஹெட்செட்ஸை மட்டும் வச்சு நான் சொல்கிறேன். இந்த ஹெட்செட் எனக்கு எப்படி இருக்குன்றது மட்டும்தான். இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுமே எனக்கு பார்த்த வரைக்கும் பயங்கர ஒரு கிளாரிட்டியாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ரேட்டிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ ஒரு ப்ரொஃபஷனல் வேலை ஒரு மைக் ப்ராப்பராக வாங்கி நம்ம யூஸ் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான குவாலிட்டி ஆல்மோஸ்ட் தருது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த பட்ஸ் 2 ப்ரோவை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்றத ஆடியோ நீங்கள் ஹியர் பண்ணுறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாமே நம்ம பட்ஸ் 2 ப்ரோவை யூஸ் பண்ணி தான் எல்லா வீடியோவும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அது எப்படி இருக்குன்ற நீங்களே கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே. அண்ட் தென் தேர்டாக நான் சொல்கிறது இந்த ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கனெக்டிவிட்டி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கனெக்டிவிட்டி உங்கள் மொபைலோ டிவைஸோட பேர் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த பட்ஸை வந்து அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணால் போதும், உடனே இமீடியட்டாக பேர் ஆகிடும். பிகாஸ் ஆஃப் சாம்சங். இதனால தான் நான் சொல்கிறது, சாம்சங் டு சாம்சங் யூஸ் பண்ணுறப்போ எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சீம்லெஸ்ஸாக இருக்கும் இந்த கனெக்டிவிட்டி எல்லாமே. ஸோ இதை நான் வந்து மஸ்ட் ஹைலைட்டாக சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதோட ஆப் வந்து நான் மஸ்ட்டு சொல்லியே ஆகணும். நம்ம இந்த மிவியோட ஏர்பாட்ஸை ரிவ்யூ பண்ணுறப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாம்சங்கோட ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இயர் ஃபிட் டெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் இயர் ஃபிட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் 2 ஹெட்செட்டை நீங்கள் காதில் மாட்டிட்டு அதோட ஃபிட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்றது எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாங்ஸ் கேட்கலாம். ஈக்குவலைசர் ஆகட்டும். அண்ட் தென் நீங்கள் ஹெட் ட்ராக்கிங் இருக்கும். ஹெட் ட்ராக்கிங்கும் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் 360 டிகிரிக்கான ஆடியோ. தென் நீங்கள் வாய்ஸ், அதாவது ஆம்பியன்ட் மோட். நீங்கள் இப்போ சப்போஸ் ஹெட்செட் போட்டுட்டு நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ANC நீங்கள் ஹியர் பண்ணுறப்போ நீங்கள் யாராச்சும் ஆப்போசிட்டில் உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஆரம்பிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வால்யூம் டைரெக்டாக ஆம்பியன்ட் மோடுக்கு சுவிட்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே ஆப்பில் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இதை தான் நம்ம மிவியோட ஆப்பில் பயங்கரமாக மிஸ் பண்ணோன்றது நம்ம சொல்லியிருப்போம். அந்த ஆப் ஃபுல்லாக என்டையராக சொதப்பினதுனால இங்கே சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபீச்சர் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஆடியோ எல்லாத்தையும் பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பை பொறுத்த வரைக்கும் நான் 4.5 out of 5 தருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சில டைம் மட்டும் இந்த ஹெட் ட்ராக்கிங் இருக்குல்ல, ஹெட் ட்ராக்கிங் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் இனிஷியல் ஸ்டார்டிங் ஆன் பண்ண உடனே நீங்கள் ஹெட் டேர்ன் பண்ணுறப்போ இந்த சைட்லேருந்து ஆடியோ வர மாதிரி இருக்கும். அது ப்ராப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த ஃபீச்சர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு பக்கை நான் நோட் பண்ணதுனால 4.5 நான் கொடுக்குறேன். மற்றபடி எல்லாமே செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சாம்சங்கோட ஆப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே, நம்ம இதில் இருக்கிற எல்லா பாசிட்டிவும் மோஸ்ட்லி சொல்லிட்டோம். ஆனால் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் கம்மியாக இருக்கிறது தான் எனக்கு இதில் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக தோணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னுமே பேஸ் இருந்திருக்கலாமே, கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கேன்றதை நான் என்னுடைய மிவி ரிவ்யூ பண்ணுறப்பவுமே சொல்லியிருப்பேன் இந்த ஹெட்செட்டை பற்றியுமே. ஏன்னா அதில் கொஞ்சம் பேஸ் கம்மியாக இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் பேஸ் நல்லா இருந்தால் இன்னுமே கேட்குறதுக்கு வந்து செம்மையாக இருந்திருக்கும், வைபாவும் இருந்திருக்குன்றது தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் கேட்டால் ஈக்குவலைசரில் பேஸ் பூஸ்ட் வச்சுட்டு நான் கேட்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால பேஸை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3.5 தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டிங்கு. ஸோ பேஸ் ஒன்று மட்டும் இதில் ப்ராப்ளம். மற்றபடி நீங்கள் மூவிஸ்லாம் பார்க்குறப்போ டால்பிலாம் ஆடியோ எனேபிள் பண்ணிட்டு கேட்குறப்பெல்லாம் வேறு லெவலில் ஒரு இதுவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் கால் குவாலிட்டியுமே கொஞ்சம் உங்களுக்கு எப்பயாச்சும் ஒரு 10 out of 8 டைம்ஸ் ப்ராப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் ஏன்னா வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி பேசுனீங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நீங்கள் இது பண்ணுறப்போ ஸ்லோவாக பேசுனீங்கன்னா ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்பராக ஹியர் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க 1 or 2 times. ஸோ நீங்கள் கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு 5 out of 4 தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்த்த பட்ஸ் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மிவியோட சூப்பர் பார்ட்ஸ் இமர்சியோ. இதை நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ்லாம் பயங்கரமாக பஞ்சியாக இருக்கும். ஸோ ரேட்டுமே வந்து கம்மியாக இருக்குது. ஐ மீன் சாம்சங் பட்ஸ் 2 கம்பேர் பண்ணுறப்போ ரேட்டு இந்த ப்ரைஸ் வந்து ஒரு 2Kல கிடைக்கிறப்போ தாராளமாக இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுனால தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம அந்த ஆல்ரெடி போட்ட வீடியோ சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப் வந்து என்டையராக வந்து கண்ட்ரோல் உங்களால் எதையுமே பண்ண முடியாது, ப்ராப்பராக ஒர்க் ஆகலை ஆப்போட ஃபீச்சர்ஸ் எதுவுமே ப்ராப்பராக. அண்ட் நீங்கள் ஹெட்செட்டை நீங்கள் போட்டு வியர் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ பேஸ் இருக்குது பட் ரொம்பவே ஹையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி கிளாரிட்டியே இல்லாத மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டோட கிளாரிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த பட்ஸ் 2 ப்ரோ ஹெட்செட் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன், அதில் வர சவுண்டு கிளாரிட்டிக்கும் இதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பேஸ் நல்லா இருக்குது. பட்ஸ் 2 ப்ரோவோட பேஸ் வந்து இதில் அதிகமாகவே இருக்குது, ஹெவியாகவே இருக்குது. ஆனால் அந்த கிளாரிட்டி இருக்குல்ல, சாங்கோட கிளாரிட்டி எல்லாமே வோக்கல்ஸ் எல்லாமே அதில் கேட்குறப்போ வேற மாதிரி இருக்குது. இதில் கேட்குறப்போ அந்த சவுண்ட் வந்து ரிச்சாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பட்ஸ் 2 ப்ரோவில் கேட்குறப்போ அந்த இது. ஏன்னா பேஸ் மட்டும் அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பேஸ் அதில் இருக்கும் பட் கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் பேஸ் ஐயா நல்லா இருக்குது. ஆனால் அந்த சவுண்டோட கிளாரிட்டி வந்து டெஃபினட்டாக மிஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும். பட் பேஸ்க்காக மட்டும் நான் சம்டைம்ஸ் அப்பப்போ ஹியர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் சாங்ஸை. ஏன்னா பேஸ் நல்லா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அதை விட பயங்கர ஹெவியாக இருக்கும்.
ஸோ அதனால் அதுக்காக மட்டும் அந்த பர்பஸ்க்காக மட்டும் இப்போதைக்கு நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த 3 ஹெட்செட் தான் நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒன்று பர்பஸ் வந்து வெறும் கண்டென்ட் எடிட் பர்பஸ்க்காக மட்டும் இந்த சோனியோட நெக் பேண்டாக இருக்கிற WI-C200 அதை நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் என்னோட பட்ஸ் 2 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரைமரியாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹெட்செட்டை தான் சாங்ஸ் கேட்குறதாகட்டும், மூவிஸ் பார்க்குறதாகட்டும். அண்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இயர் ஃபிட்டு வந்து வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட்ஸ் 2 ப்ரோ நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வியர் பண்ணுங்கள், சாலிடாக ஒரு மூவி பார்க்குறப்ப. பட் நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னவே அது கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 1 hour ஒன்ஸ் சும்மா அப்படி எடுத்துகிட்டு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே. என்னவே அது கம்ஃபர்ட்டாக இருந்தாலும், ஆனால் வேற லெவலில் கம்ஃபர்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்ஸ் 2 ப்ரோவோட ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. நம்ம அதை சொல்ல மறந்துட்டோம், ஸோ அதை இங்கே நான் சொல்லிடுறேன். அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்னோட பட்ஸ் 2 ப்ரோ யூஸ் பண்ணுவேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மிவி ஏர்பாட்ஸ் எதுக்காகனா ஒன்லி ஃபார் பியூர் வைப் அண்ட் தென் அந்த பேஸ்க்காக மட்டும் நான் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன மாதிரியான ஹெட்செட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தெரியும். Thank you so much.